எல்லோருக்கும் வணக்கங்க. 15,000 சம்பளம் வாங்கி என்னால் இன்னும் சேமித்து வைக்க முடியலையேன்னு கவலைப்படுறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இதுங்க. 15,000த்தில் எப்படி நம்ம பட்ஜெட் பிளான் போட்டு மணி சேவ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு நம்ம செலவு பண்ணுறப்ப நம்ம ஈஸியாக மணியும் சேவ் பண்ணலாங்க, காசும் நிறைய செலவாகிறத மிச்சப்படுத்தலாங்க. தேவையில்லாத செலவுகளை நம்ம குறைக்கிறப்ப நம்மளாலையும் மிச்சப்படுத்த முடியுங்க. இப்போ நம்மளோட சம்பளம் 15,000ங்க. அதில் எப்படி செலவு பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. வாடகை 2,000 ரூபா, கரண்ட்டு பில்லு 350 ரூபா வருதுங்க, கேபிளுக்கு 250 ரூபா, கிராமத்து சைட்லேயும் இருக்குது, ரீசார்ஜ் 2 செல்லுக்கு 600 ரூபா, கேஸ் ஒரு 1000 ரூபாய்ங்க, பாலுக்கு 30 நாளைக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபான்னு போட்டாலும் 900 ரூபா வருதுங்க, மளிகை ஜாமானம் 1200 ரூபாய்க்குங்க, நான்வெஜ்ஜு நல்லா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு 1000 ஆகுங்க, பெட்ரோலு 1500 ஆகுங்க, மெடிக்கல் செலவு 1000 ரூபாய் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ திடீர் செலவு அந்த மாதிரிங்கிறப்ப 2000 ரூபாய் எடுத்து வச்சுக்கலாங்க. காய்கறிக்கு ஒரு 800 ரூபா எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம பட்ஜெட்டு. இப்போ இந்த பட்ஜெட்டு டீட்டெயிலாக பார்க்கலாங்க. நம்ம மாதம் கரெக்டாக கொடுக்க வேண்டியது ரெண்ட்டு, இபி பில்லு, கேபிளு, ரீசார்ஜு. எல்லா வீட்லேயும் 2 மொபைல் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இப்போ 2 மொபைலுக்கு ரீசார்ஜ் 600 ரூபா ஆகுதுங்களா. அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது என்னென்னா சிலிண்ட்ரு மினிமமாக 4 பேர் இருக்கிற வீட்டில் 45 நாளைக்கு எல்லாம் வருங்க. அப்போ 3 மாதத்துக்கு நம்மளுக்கு 2 சிலிண்ட்ரு இதாகுங்க. இப்போ 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம சிலிண்டர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 3 மாதம் கணக்கு போடுறப்ப அதில் நம்மளுக்கு ஒரு 1000 ரூபா சேவிங்ஸில் நிற்குங்க. பால் 30 நாளைக்கு 30 ரூபாய்ங்கிறப்ப 900 ரூபா ஆகுதுங்க. பால் நாங்கள் குடிக்க மாட்டோங்கிறவங்களுக்கு அந்த 900 ரூபா மிச்சந்தாங்க. கிராசரி 1200 ரூபாய்க்கு வாங்கினா போதுங்க. எப்படிங்க 1200 ரூபாய்க்கு வாங்க முடியும்னா நான் அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு 4 வாரத்துக்கு 250 ரூபான்னு போட்டாலும் 4 வாரமும் இது பண்ணலாம். இல்லை ஸ்கிப் பண்ணி மாதத்தில் 2 வாரங்கிறப்ப 500 ரூபா தாராளமாக செலவு பண்ணால் போதுங்க. அடுத்தபடியாக பெட்ரோலுங்க. பெட்ரோல் வீக்லி ஒன்ஸு ஃபில் பண்ணிட்டாலே போதுங்க. 1500க்கு ஏற்ற மாதிரி அது கரெக்டாக இது பண்ணிடலாங்க. மெடிக்கல் செலவு ஒரு 1000 ரூபாய்ங்க. என்னங்க வெஜிடபிள்ஸ்க்கு வேறு 200 ரூபா போதுமானா போதுங்க. வாரத்துக்கு ஒரு 200 ரூபாய்க்கு கார் வாங்கினாலே 4 வாரத்துக்கு 800 ரூபா ஆகுங்க. இப்படி செலவு பண்ணுறப்ப நம்மளுக்கு மாதத்துக்கு ஒரு 12,500 பக்கம் செலவாகுங்க. எல்லாம் சேர்த்து 3200ங்களா. சிலிண்டருக்கு நம்மளுக்கு 3 மாதத்துக்கு ஒரு 2000 ரூபா செலவாகுங்களா. இதில் நம்ம ஒரு 1000 ரூபா சேவ் பண்ணலாங்களா. கிராசரி 1200. இதில் ஒவ்வொரு மந்த்துக்கும் வேரியண்ட் ஆகுங்க. 1200 ஆகும், கம்மியாகவும் ஆகும். அதே மாதிரி இதில் நம்ம பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 3000 ரூபா நம்ம கையில் மிச்சம் இருக்குங்க. இதை நம்ம சேவிங்ஸாகவும் வச்சுக்கலாங்க, இல்லை எமர்ஜென்சி செலவுக்கும் வச்சுக்கலாங்க. இப்போ மளிகை சாமானம் 1200 ரூபாய்க்கு எப்படி வாங்க முடியுங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேங்க. நீங்கள் எப்படி பட்ஜெட் போடுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.